ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாதி கராச்சி பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இதோட டேஸ்ட்டு, இதோடைய அந்த டெக்ஸ்சர்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது நம்ம கடையில் தான் வாங்கியிருப்போம் இத்தனை நாளாக. ஆனால் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ வாங்க இந்த கராச்சி பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டிக் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு பட்டர் இருக்கும். கப் அளவில் சொல்லணுன்னா அரை கப் அளவு இருக்கும். இப்போ இந்த பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தனால ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் இது ரூம் டெம்பரேச்சர் வரது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா கரண்டி வச்சுட்டு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நெய் அப்படி இல்லைன்னா டால்டா கூட யூஸ் பண்ணலாம். அளவு அதே அளவுகள் தான். நெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டால்டா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேம் அளவுகள். ஆனால் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பட்டரை நல்லா மசிச்சாச்சு. இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரையை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு 200 ml கப் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பட்டர் அதுக்கப்புறம் சர்க்கரை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்ல ஒரு க்ரீமியான ஃப்ளஃபியான டெக்ஸ்சருக்கு வரணும். அந்த வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரையை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அது ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும் இந்த பட்டர் கூட சேர்ந்து. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். பட்டரோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுறது வரைக்கும் பாருங்கள். இந்த வரைக்கும் பண்ணால் போதும். நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியான டெக்ஸ்சர் வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட பால் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா பால், பட்டர், சர்க்கரை இது 3 நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் பாலும் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இது நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் 2 ட்ராப் அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்க்கலாம். ஆனால் பொதுவாக கராச்சி பிஸ்கட்க்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்தோன்னா அந்த பெர்ஃபெக்டான ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சன்னி வச்சுட்டு 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவு மைதா இருக்கும். கூடவே அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் நம்ம வீட்டிலையே சுலபமாக தயாரிக்கலாம். அந்த ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா கேளுங்க. வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். இப்படி ஜலிக்கிறதுனால அந்த பேக்கிங் பவுடர் மாவோட எல்லா இடத்துலையும் பரவும். அப்போ நம்மளுடைய பிஸ்கட் ஈவனாக பேக் ஆகி வரும். அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா ஜலிச்சாச்சு. இது கூட அரை கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது நட்ஸ் கூட சேர்க்கலாம். முந்திரி, பாதாம் இந்த மாதிரி. டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்போ கூட இந்த பிஸ்கட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை வச்சுட்டு நல்லா இதை பிசைஞ்சு கொடுங்க. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி உதிரியாக பிரெட் க்ரம்ஸ் போல் இருக்குது. இப்போ நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்தா போதும். இது நல்லாவே சப்பாத்தி மாப்பதத்துக்கு வந்துடும். ஏன்னா இதில் நம்ம ஏற்கனவே பட்டர் சேர்த்துருக்கோம், சுகர் சேர்த்துருக்கோம். அதனால் இது நல்லா இலகி வரும்.
சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். பாருங்கள், இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்தளவு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. 2 உருண்டைகளாக தனித்தனியாக உருட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபாயில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உருட்டி வச்சுருக்க ஒரு உருண்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. ஃபாயில் இல்லைன்னா பட்டர் ஷீட், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கவர் கூட யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இதை நம்ம நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வைக்கணும். அதுக்காக தான் இந்த ஷேப் கொடுக்குறோம். இதை இப்படியே நம்ம கட் பண்ணி பேக் பண்ண முடியாது, அதனால் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் வந்ததுக்கப்புறமா ஃபாயிலில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தியெல்லாம் ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு தான் பண்ணணும்னு இல்லை, இதையே ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரேப் பண்ணி வைக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் பிஸ்கட்ஸ் கிடைக்கும். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதே போல் மீதி இருக்க இன்னொரு உருண்டையிலையும் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா சில்லுன்னு இருக்குது. இது வந்து நல்லா இப்போ செட் ஆகிருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபாயிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபாயிலை வந்து கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட அதில் ஃபாயில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு நல்லா இதை போல் கட் பண்ணிக்கோங்க. ஷார்ப் இல்லாமல் இருக்க கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணணுன்னா இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் அளவு இது அளவு இருந்தால் போதும். ரொம்ப திக்னஸ் இருந்ததுன்னா பேக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஒல்லியாகவே கட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இதில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பிஸ்கட் வந்து சூப்பராக பேக் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பேக் பண்ணிடலாம். இதை நம்ம கடாயிலையும் பேக் பண்ணலாம், அவன்லையும் பேக் பண்ணலாம். அவனில் பேக் பண்ணுறதுக்கு டைமிங் சொல்லிடுறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இது போல் பிஸ்கட்ஸை வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணலாம். கடாயில் வச்சு பேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எந்த கடாயில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த கடாய்க்கு உள்ளே நுழையிற மாதிரி சின்ன தட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் பட்டர் ஷீட் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பட்டர் ஷீட் வைக்காமல் கூட இதை பேக் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது அவனில் பேக் பண்ணுறதுக்காக. அடுத்து நான் உங்களுக்கு கடாயில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நான் வந்து அவன்லையும் பேக் பண்ணேன் ஒரு பேட்ச், அதுக்கப்புறமா ஒரு பேட்ச் வந்து கடாயிலையும் பேக் பண்ணேன். ரெண்டுத்துலேயும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. கடாயில் பேக் பண்ணது கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அவனில் பேக் பண்ணது நல்ல டார்க்கான கலரில் இருந்தது. இது மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவனில் 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் பேக் பண்ணும்போது 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த பேட்ச் வந்து நம்ம கடாயில் பேக் பண்ணிடலாம். பொதுவாக நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு எடுக்கிற கடாய் இல்லைனா குக்கர் வந்து பழைய குக்கர் பழைய கடாய் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ இது போல் ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அலுமினியம் பிளேட் கூட யூஸ் பண்ணலாம். அதில் இந்த பிஸ்கட்ஸை வந்து இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுக்கிக்கோங்க. இது பேக் ஆகும்போது லேசாக பொங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு இது போல் அடுக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம கடாயில் பேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு அடி கனமான கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட் பிளேட்டை இதில் வச்சுருங்க. மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய கேஸோட தீயினுடைய அளவை பொறுத்து இந்த டைமிங் வந்து மாறுபடலாம். அதனால் இடையிடையில் செக் பண்ணி பாருங்கள் பிஸ்கட் நல்லா பேக் ஆகிருக்கான்னு சொல்லி. நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட பிஸ்கட்ஸ் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ வந்து சூடாக இருக்கும், அதனால் வந்து டச் பண்ண முடியாது. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதில் நம்ம பட்டர் ஷீட் போடாததுனால எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். தட்டோட லேசாக பிடிச்சிட்ருக்கோம். ஆனால் லேசாக ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் ஆகி வந்திருக்கு.
கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இப்போவே நல்ல மொறுமொறுப்பாக இருந்தது, அதனால் நான் வெளியில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான கராச்சி பிஸ்கட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.